Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா LeetCode question number 14 longest common prefix. இது top 100 ப்ராப்ளத்துல வந்து சோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் இது. இது ஒரு ஈஸி ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நான் क्वेश्चन என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். அடுத்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த क्वेश्चन என்னன்னா longest common prefix. Prefixனா என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 letters. சஃபிக்ஸ்னா லாஸ்ட்ல உள்ளது. அது எல்லாரும் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம். இங்க நம்ம இந்த ப்ராப்ளத்துல என்ன பண்ணனும்னா ஒரு அரே கொடுத்துருவாங்க. அது வந்து ஸ்ட்ரிங் அரே. அந்த ஸ்ட்ரிங்ல எல்லா ஸ்ட்ரிங்லயும் காமனா இருக்க லெட்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணனும். சப்போஸ் எந்த லெட்டருமே காமனா இல்லைனா எம்ப்டி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணனும். அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு என்ன அப்ரோச் யூஸ் பண்ண போறோம்னா இப்போ இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரிங்ல FL ஃப்ளவர்னு இருக்கு, ஃப்ளோன் இருக்கு, ஃளைட்னு இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரையுமே FLங்கிறது காமனா இருக்கா? சோ இதுல எந்த லெட்டர்ஸ்லாம் காமனா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆன்சர் நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்காக ஸ்ட்ரிங்னு ஒரு ஆன்சர்னே ஒன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். string answer double equal to answer. இது நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறது இங்க. இதுல தான் வேல்யூ ஆட் பண்ணி இந்த FLங்கற வேல்யூ இதுல தான் ஆட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த அரேவை ஷார்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காகன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இங்க எழுதுறேன். டாய்னு ஒன்னு இருக்கு, ஆப்னு ஒன்னு இருக்கு, டாம்னு ஒன்னு இருக்கு. இப்போ நான் இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன். இப்போ நம்ம அப்ரோச்ல வந்து அரே ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணனும். ஷார்ட் பண்ணனும்னா உங்களுக்கு எப்படி வரும்? TAP ன்னு வருமா? நெக்ஸ்ட் TOM ன்னு வருமா? நெக்ஸ்ட் TOY ன்னு வரும். ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆர்டர்ல தான் வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கையும் லாஸ்ட் ஸ்ட்ரிங்கையும் மட்டும் தான் ஷார்ட் பண்றேன். எனக்கு இடையில உள்ள மத்த எந்த ஸ்ட்ரிங்கையும் ஷார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. அதாவது சர்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கையும் லாஸ்ட் ஸ்ட்ரிங்கையும் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல டேப்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்ட்ரிங்ல வந்து டாய்னு இருக்கு. இது எல்லா ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்கு? T. ஓகே, அப்போ மூணுத்துக்குமே காமனா என்ன இருக்கு? Tங்கிறது இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மட்டும் எடுத்து செக் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ எடுக்கும் AO. இது ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கா? சோ அது வராது. T மட்டும் தான் நம்ம இங்க பிரிண்ட் பண்ண போறோம். இங்கேயும் அந்த மாதிரி தான் ஃப்ளவர், ஃப்ளோ, ஃளைட்னு இருக்கா? இப்போ வந்து இது FLங்கிறது எல்லாமே ஷார்ட் ஆகி வந்துரும். ஷார்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து O இருக்கா? அடுத்தது வந்து I வரும். சோ இது வந்து என்னன்னா ரெண்டு லெட்டரை ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் எடுத்துக்கும். ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கிறதுனால அடுத்த வேல்யூ ஆட் பண்ணல, அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த இதை நம்ம இங்க பண்ண போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அரேவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அரேஸ் டாட் sort of strs. அரே வந்து இப்போ எனக்கு ஷார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கே லாஸ்ட் ஸ்ட்ரிங்கே ஒரு இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் fi first is equal to strs. strsல 0 ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ரிங் லாஸ்ட் வேல்யூ லாஸ்ட், அதுக்கு வந்து strs டாட் லென்த் -1. அதாவது லாஸ்ட் வேல்யூ நான் வந்து இதுல வச்சுக்கிறேன். ஏன்னா இது 0ல ஆரம்பிக்கிறதுனால -1 இங்க போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. நான் இதை மட்டும் வச்சு செக் பண்ணா போதும். ஒரு ஃபார் லூப்ல வேல்யூஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக ஒன்னு இன்டு I = 0ல ஆரம்பிச்சு ஐயோட வேல்யூ லெஸ் தென் st ஃபர்ஸ்ட் நேம் வச்சிருக்கேன் இங்க. ஓகே, first ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் டாட் லென்த். நான் எதுக்காக இங்க ஃபர்ஸ்ட் டாட் லென்த் எடுக்கிறேன்னா அரேயோட லென்த் எடுக்காம நம்ம எந்த ஸ்ட்ரிங் எடுத்து செக் பண்றோமோ அதோட லென்த் இருந்தா போதும். சோ I வந்து எனக்கு ++ ஆயிட்டே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் if first டாட் char at I, ரெண்டு ஸ்ட்ரிங்கோட ஒரு லெட்டருமே நான் எடுத்து செக் பண்றேன். ஈக்குவலா இருந்தா இப்போ நான் அதையும் எழுதிறேன். லாஸ்ட் டாட் char at I. இப்போ ஃபர்ஸ்டோட ஸ்ட்ரிங்ல உள்ள ஒரு லெட்டரையும் எடுத்து லாஸ்டோட இதுல செக் பண்றேன். ஈக்குவலா இருந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர்ங்கிறதுல ஆட் ஆயிடணும். ஆன்சர் பிளஸ் FIRST ஃபர்ஸ்ட் டாட் char at I. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் ஆயிரும். இப்போ வந்து இங்க எனக்கு என்ன ஆட் ஆகும்னா Tங்கிறது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ எடுத்து செக் பண்ணனும். Aங்கிறது நாட் ஈக்குவல் ஆயிருக்கு. சோ அது வந்து அப்படியே எனக்கு பிரேக் பண்ணனுமா? அடுத்து செக் பண்ண தேவையில்ல, அடுத்து எனக்கு போக தேவையில்ல. எனக்கு கண்டினியூஸா இருக்கிறது தான் வேணும். லாங்கஸ்ட்னு சொல்லிருக்காங்க. சோ கண்டினியூஸ் தான் எனக்கு வேணும். எல்ஸ் பிரேக். எனக்கு வந்து இல்லனா பிரேக் ஆயிரும். இப்போ வந்து ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்மிட் பண்றோம். ரன் ஆயிருச்சு. அவ்வளவுதான் गाइस. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.